மிளகாய்ப்பொடி கலந்த தண்ணீரை அவனுக்கு குடிக்க கொடுத்தது மட்டும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய பிறப்புறுப்புகள் எல்லாம் அதை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகவும் காட்டு முறையாடித்தனமான செயல். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுதே ஒரு உயர்மட்ட அதிகாரி வழியா அல்லது அரசியல்வாதி வழியா அவங்க தகவல் ப்ரெஷர் கொடுத்துட்டு உள்ள வர்றாங்க. எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். இவனை கூட்டிட்டு போய் அடிச்சு மிளகா பொடியை தூவி அவனை கொண்டுருங்க அப்படின்னு அந்த ரெக்கமெண்டேஷன் அதிகாரி சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த உயர் அதிகாரியா அல்லது அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டரா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி. அது அமைச்சரா கூட இருக்கலாம், அமைச்சரா கூட திமுகவினரா கூட இருக்கலாம். இல்லைன்னா நான் அவனை காலி பண்ணியாவது முடிச்சிருவேன். அவனை செத்தாலும் பரவாயில்ல, இது முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சப்ஜெக்டிவா போகக்கூடாது. உனக்கு கொடுக்குற ஆப்ஜெக்ட் என்ன, நகையை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கேஸில் போட்டுருவேன், இந்த கேஸ் போட்டு மிரட்டி 10,000 25,000 வசூல் பண்ணுற கருப்பாடுகள் நிறைய நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல யாரெல்லாம் கருப்பாடுகள் என்று இதுவரையுமே நீங்கள் கண்டுபிடித்து அடையாளம் காட்டவில்லை. நம்முடன் முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா பணிபுரிந்த ராஜேந்திர ராஜா அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணியோ இல்ல யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய நகை காணாம போச்சுன்னு காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, வேற ஒரு நகையை ரெக்கவரி பண்ணி, இப்ப அவங்க 2 பவுன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 2 பவுன் வேற ஒரு நகையை ரெக்கவரி பண்ணி இவங்க கிட்ட கொடுத்து அதை முடிச்சு வைக்கிற பழக்கம், இந்த வழக்கை முடிச்சு வைக்கிற பழக்கம் காவல்துறையில இருக்கா சார்? அபிஷியலா இல்ல, அபிஷியலா இல்ல, ஆனா அன்அபிஷியலா சில நேரங்களில் நடந்துக்கலாம். ஆனா கேள்விப்படும் பொழுதுலாம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு காவல்துறை உயர் அதிகாரியா இருந்திருக்கீங்க. அதை தாண்டி நீங்க பொதுமக்கள்ல ஒருத்தரா பார்க்கும் பொழுது பொதுவாகவே ஒரு நகை காணாம போச்சுன்னா, ஒரு பவுன் காணாம போகுது அப்படின்னா வேற ஒரு பவுன் ரெக்கவரி பண்ணி அதை கொடுத்து வழக்கு முடிச்சிடுறாங்க சீக்கிரமா. இப்படி ஒரு கேள்வி ஊடகத்துல வந்துச்சு அப்படின்னு இது அதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்க கடமை. கண்டிப்பா சார். இப்போ ஒரு திருடனை நாங்க ரெக்கவரி பண்ணிடுறோம். திருடன் கிட்ட இருந்து ஒரு 15 சவரன் ரெக்கவரி பண்ணிடுறோம். ஆனா அவர் யார்கிட்ட திருடுறான்னு சொல்ல முடியல. கம்ப்ளைண்ட் 6 சவரன் தான் இருக்குது. மீதி 6 சவரன் 12 சவரன் ரெக்கவரி பண்ணிட்டோம், 6 சவரன் மீதி இருக்கு. அவன் யார்கிட்ட திருடான்னா அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சில அதிகாரிகள் அந்த மீதி இருந்ததில்லை நகைய ஏற்கனவே பரிதாபமா காணா போய் 2 பவுன் சவரன் காணா போகுதுன்னு ஒரு அம்மா ஸ்டேஷன்ல ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்குது. குழந்தைங்களை கூட படிக்க வைக்காத ஒரு ஏழை தொழிலாளி, அப்படி பரிதாபமான குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப காலமாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அப்படின்பா அந்த மீதி இருக்கிற இதை அவங்களுக்கு கொடுத்து சில நேரங்களில் உதவி இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். புரியுது சார். நான் செஞ்சதில்லை. மனிதாபிமான அடிப்படையில அது போன்ற ஒரு சில ரேரஸ்ட் விஷயங்கள் அதை பண்றாங்க. பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கணுமேங்கிற நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். புரியுது சார். அப்படி காவல்துறை நினைச்சாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பொய்யா ஒரு வேலை என்னுடைய நகை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா வேற ஒரு நகை நம்மளுக்கு திருப்பி அளிக்கப்படும்னு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குற நபர்களை எப்படி கண்டறிய முடியும் சார்? பொய்யா கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ டாக்டர் நிகிதா இருக்காங்க இல்லையா, டாக்டர் நிகிதா ஏற்கனவே அவங்க மேலே 2011 திருமங்கலம் காவல் நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக 14 லட்ச ரூபா 16 லட்ச ரூபாய் பக்கம் மோசடி பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க ஒரு உறவினர் காலையில் கதறி அழுகுறதை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. ஒரு பேராசிரியர் பணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 25 லட்ச ரூபா இடத்துல வாங்கியிருக்காங்க. இப்படி பல பேர்கிட்ட வேலை வாங்கி தர, அரசு நிறுவனத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு இன்னும் தன்னுடைய வீடை 70 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸாக 40 லட்சத்தை வாங்கிட்டு அப்புறம் அந்த வீடு நான் விற்கல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க, அதை உங்கள் செலவுலாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் அந்த இடத்த கொண்டு போயிட்டு பேங்க்ல 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மறுபடியும் அடமானம் வைக்கிறீங்க. அந்த வீடை அவரும் விலைக்கு வாங்க முடியாது, அவர்கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி தரல. ஆக நிகிதாவுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு செயலாக இன்னைக்கு மாறி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சார், இவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க 2011. அப்படி இருக்கும் பொழுது நிகிதா கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அவங்க முதல்ல மருத்துவரே இல்லைன்னு சொல்றாங்க, அதை எப்படி பாக்க? இல்ல அவங்க ஆரம்பத்துல டாக்டர் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்ததுனால எல்லா ஊடகமே அவங்க மருத்துவர் அப்படின்னு பிஹெச்டி முடிச்ச டாக்டர், பிஹெச்டி முடிச்சாங்க, அத மருத்துவர்னு கல்லூரி பேராசிரியர் அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. அதனால அவங்க டாக்டர்னு எழுதி அதை கூட சரியா
வந்து விசாரித்து முடியும். ஏன்னா அவங்க அங்கே அந்த ஸ்பாட்டில் அவங்க இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள யாரும் சந்திக்க முடியல. ஸோ ஒரு டாக்டர் நிக்கிதாவும் அவங்க அம்மா சிவகாமி வயது 74, அதாவது வயதான அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறதுக்காக டாக்டர் அம்மா வந்தாங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி ஊடகங்கள்ல வந்து அவங்கள டாக்டர்னு நினைச்சிட்டு இருந்தது. இந்த ஸ்கேன் எடுக்க போனாங்க நீங்க சொல்ற விஷயத்திலே பாத்தீங்கன்னா, ஒரு ஊடகத்துல ஸ்கேன் எடுத்துட்டு வந்தோம், அப்பதான் நகையை வந்து நாங்க கார்ல வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஊடகத்துல ஸ்கேன் இனிமேதான் எடுக்க போறோம், கோயிலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுக்க போறோம்னு சொல்றாங்க. அப்ப இங்க முன்னுக்கு பின்னா முரணான தகவல்களை சொன்னது நிகிதா மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது காவல்துறையினர் எதற்காக அவங்க மேல முதல்ல சந்தேகப்படாம எடுத்த உடனே ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி அஜித்குமார் கிட்ட நெருங்கிறதுக்கான அவசரம் என்ன சார்? அதாவது நிக்கிதா வந்து ஏற்கனவே வந்து அவங்க மேல போட்டப்பட்ட வழக்குகளை வந்து பெயிலில் எடுத்திருக்காங்க. பலமுறை காவல் நிலைய விசாரணைக்கெல்லாம் வந்து போய் வந்து பழக்கமானவங்களா இருக்காங்க. அப்போ காவல் நிலையத்தில் வந்து உச்சபட்ச ரெக்கமெண்டேஷன் பண்ணுனா ஏதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுதே வந்து ஒரு உயர்மட்ட அதிகாரி வழியா அல்லது அரசியல்வாதி வழியா அவங்க வந்து தகவல் பிரஷர் கொடுத்துட்டு உள்ள வர்றாங்க. அந்த உயர்மட்ட அரசியல்வாதி யாரா இருக்கக்கூடும், அந்த அதிகாரி யாரா இருக்கக்கூடும்? அதாவது அதுதான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பெகுலேஷனாக இருக்குது. அதை வந்து நேற்றைய தினம் வரைக்கும் வந்து இது பிரேக் பண்ணாம இருக்கு. ஏன்னா அது வந்து சொல்லப்பட்டது அந்த ஊருடைய எஸ்பி அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அல்லது அந்த எஸ்பி வந்து டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் பார்ட்டி அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்பிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் பார்ட்டியை அனுப்பியிருக்கிறாங்க. இதுதான் சார் கேள்வியா இருக்கு. அதாவது எஸ்பி சொன்னதால டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சார் நினைக்கிறேன், டிஎஸ்பி சண்முகம் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இதை உடனே விசாரிக்க வைக்கிறாரு. அப்ப டிஎஸ்பியை எஸ்பி சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. எஸ்பியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அவங்களை விட உயர் அதிகாரியா தான் கண்டிப்பா இருக்கும். அப்ப அவங்களை விட உயர் அதிகாரி யாராக இருக்கக்கூடும் சார்? அவங்களோட உயர் அதிகாரி சென்னையில் இருக்கிற செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி என்று உங்களுக்கு எல்லாமே மறைமுகமாக தெரியும். ஆனால் ரைட் ராயெல்லாம் தெரியாம அவங்க பேரை நம்ம பயன்படுத்த இப்போதைக்கு ஊடகத்தில் சொல்ல முடியவில்லை. எதுக்காக சார் அவங்க பேர் இன்னும் மறைக்கல? முதலமைச்சரே நேற்று அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து இறந்த அந்த அஜித்குமார் அவருடைய இளைஞருடைய அம்மா கிட்ட வந்து போயிட்டு நிவாரண தொகையெல்லாம் வழங்கியிருக்காரு, நிவாரணம் கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் போன்ல நேரடியா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்படி முதலமைச்சரே இறங்கி மன்னிப்பு கேட்ட பிறகும் எதற்காக அந்த உயர் அதிகாரியை காப்பாற்றணும் சார்? அந்த உயர் அதிகாரின்னு அந்த உயர் அதிகாரியா அல்லது அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டரா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி. அது அமைச்சரா கூட இருக்கலாம், அமைச்சரா கூட திமுகவினரா கூட இருக்கலாம். திமுக கண்டிப்பா ஆளுங்கட்சியை சேர்ந்த செக்ரட்டரியேட் அல்லது அமைச்சர், இந்த ரெண்டு தான் அதுல இருக்கு. ஆனா இது அதுல வந்து அவங்க யாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது எஸ்பி வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. எஸ்பி காத்திருப்போர், டிஎஸ்பியும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. அவங்க இரண்டு பேரையுமே கண்டுபிடிக்க முடியாத அல்லது நேரடியாக விசாரித்தா தான் அவங்களுக்கு யார் சொன்னாங்கிறது தெரியும். எஸ்பியும் டிஎஸ்பியும் விசாரிக்க கூடாதுன்றதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிற அளவுக்கு நீங்க வந்து விட்டுட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. சரிங்க சார். அதாவது அந்த உயர் அதிகாரி கூட வந்து எப்படியாவது கண்டுபிடிதான் அப்படிதான் சொல்லியிருப்பாரு ஒழிய நீங்க இப்படி எடுத்துக்கணும், அதை எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷனு. இவனை கூட்டிட்டு போய் அடிச்சு மிளகா பொடியை தூவி என்னங்க லத்தியும் பிளாஸ்டிக் பைப்பையும் வச்சு ஒரு காவல் நிலையத்தில் கொஞ்ச நேரமும் அப்புறம் வெளியில கொண்டு போய் கோயில் பக்கத்தில் இருக்கிற மடப்புறம் கோயிலுக்கு பின்னாடி கொடுக்கிற கௌசாலா பக்கத்துலாம் வச்சு அடிச்சு அவனை கொண்டுருங்க அப்படின்னு அந்த ரெக்கமெண்டேஷன் அதிகாரி சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், ஆனா இப்ப இந்த ஐ எம் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் கேஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிதான் அந்த உயர் அதிகாரி சொல்லியிருக்கோம் சார். ஆனா கைது செய்யப்பட்ட அந்த 6 காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த காவலர்களுடைய குடும்பத்தினர் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎஸ்பி எஸ்பி உயரதிகாரிகள் சொன்னதுதான் இவங்க வந்து கேட்டாங்க, இவங்களை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அவங்கள கைது பண்ண மாட்டீங்க, அவங்க சொன்னதானே இவங்க கேட்டாங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வி ஒன்று எழுது சார். என்னன்னா, இது போன்ற பிரச்சனைகள் எப்ப வந்தாலுமே அப்ப வந்து இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இது போன்ற காவலர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. ஆனா வந்து ஐபிஎஸ் கிரேட்ல இருக்க அதிகாரிகள் வந்து எப்பயுமே தண்டனை பெற மாட்டாங்க, அவங்க ஈஸியா ஸ்காட் ஃப்ரீயா போயிடுறாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதை பத்தி ஒரு முன்னாள்
அசிஸ்டன்ட் கமிஷனரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, சிறப்பா பணிபுரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பார்வை நடைமுறையில் இருக்கிற காவல்துறையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆளுகின்ற அரசை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படும் போது, சார் அந்த எஸ்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, எங்கள் ஊர் ஆடியோவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, எங்கள் ஊர் வீடியோவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு மக்கள் போய் எப்படி அவங்க அரசியல்வாதிகளையும் அவங்க தெரிஞ்ச அதிகாரிகளையும் அணுகுவது ஒரு நடைமுறையாக இருக்குது. அது தவிர்க்க முடியல. அது எல்லோருமே செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட காவலர்களுடைய மனைவிமார்கள் உணர வேண்டிய இது என்ன அப்படின்னா, அந்த எஸ்பிக்கு ரெக்கமெண்டேஷன் வராமல் இருக்கவே இருக்காதுங்க. எந்த எஸ்பியாக இருந்தாலும். இப்போ எனக்கு நான் வந்து சென்னை ஹார்பரில் இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ரெக்கமெண்டேஷன் எனக்கு வந்திருக்கு. அதில் வந்து நான் எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷன் ஏன்டா எனக்கு ரெக்கமெண்டேஷன் நீ ஃபோன் பண்ண அப்படின்னு யார்கிட்டையும் சண்டைக்கு போக முடியாது. அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டு, ஏப்பா இந்த வழக்கில் அந்த வழக்கில் திருட்டு போனதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, அவ்வளோதான் சொல்கிறோம். சொல்லியிருக்க முடியும், சொல்லக்கூடும், சொல்ல வேண்டும், அப்படிதான் நடக்கிறோம். இல்லை எனக்கு வந்து ஐஜி சொல்லிட்டாரு, எப்படியாவது கண்டுபிடிச்சு முடிஞ்ச வரையும் அதை கண்டுபிடிச்சு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் சார். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு 2000 பேர் ரெக்கமெண்டேஷனுக்கு கால் பண்ணாலும் நீங்கள் அதை ஒரு ஃபார்மாலிட்டியாக சொல்ல முடியும். ஆனால் முக்கியமான ஒரு நபர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், உங்களை விட மேல் அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சராக கூட இருக்கலாம், இல்லை முதலமைச்சராக கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். இது போன்ற ரொம்ப மேலிடத்துல இருக்கிறவங்க சொல்லும் பொழுது அதை மட்டும் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதுக்குன்னு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த வழக்கில் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் 6 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இவ்வளவு கொடூரமா விசாரிச்சாங்கன்றது எல்லாருடைய குற்றச்சாட்டா இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 6 பேர் கொண்ட குழு வந்து ஃபார்ம் பண்ணல. ஏற்கனவே வந்து டிஎஸ்பியோட ஸ்பெஷல் பார்ட்டி அவங்க புதுசா இப்போ ஃபார்ம் பண்ணல. டிஎஸ்பி ஆஃபீஸ்லாம் வந்து ஸ்பெஷல் பார்ட்டி இருக்குது. அந்த ஸ்பெஷல் பார்ட்டியை அனுப்பி வச்சிருக்காங்க டிஎஸ்பி. அவர் தான் சொல்லணும் எந்த ப்ரெஷர்ல அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது சண்முக சுந்தரத்துடைய கடமை. கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். ஆனாலும் இந்த காவலர்கள் அத்தனை பேருமே இப்போ வந்து காவலர்களுடைய எண்ணிக்கை தான் வந்து அதிகம். எந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் வெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற ஒரு சாதாரண திருக்குறளை வந்து மனப்பாடமாக வச்சுக்கணும் எல்லாருமே. எந்த அதிகாரி சொல்லியிருந்தாலும் உனக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அவனை கூட்டிகிட்டு போங்க, திருப்பி 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவனை உளவியல் ரீதியாக கேள்வி கேளுங்க. அவன் வந்து அடிப்படை ட்ரைனிங். இப்போ இந்த தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் ஊடகவியலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, அவனை வந்து அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அவன் அடித்தா தாங்குவானா, இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தமா இது அடிப்படை சிந்தனை. டிஎஸ்பி வந்து இவனை போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்ல, அந்த எஸ்பி போய் இவனை கொண்டுருங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் கண்ணகி கோவலன் கதையிலேயே வந்து அவன் என்ன சொல்கிறான், பொற்கொள்ளன் அவனை போய் கொண்டு வா அப்படின் போது இவன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வான்னு சொன்னாங்களா கொன்றுவான்னு சொன்னாங்களா? அதான் பெரிய சப்ஜெக்டிவ் அல்ல ஆப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது சப்ஜெக்டிவ் அப்படின்னா இவனை எப்படியாவது வந்து நம்ம இது பண்ணி நம்மளை வந்து கண்டுபிடிச்சே தீரணும், இவனை எப்படியாவது இது பண்ணி நான் வந்து முடிச்சே தீருவேன் அப்படின்னு இல்லாமல், சப்ஜெக்டிவ் அப்படின்னா நான் இதை எப்படியாவது முடிச்சிருவேன், இல்லைன்னா நான் அவனை காலி பண்ணியாவது முடிச்சிருவேன், அவனை செத்தாலும் பரவாயில்ல இது முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து சப்ஜெக்டிவாக போகக்கூடாது. உனக்கு கொடுக்குற ஆப்ஜெக்ட் என்ன, நகையை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு எப்பவுமே வந்து சப்ஜெக்டிவாக போகிறவன் வந்து மாட்டிக்குவான். ஆப்ஜெக்டிவாக இருக்கிறவன் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு 9.5 சவரன் நகையை வந்து கைப்பற்ற வேண்டும். இதுக்கு நடுவில் அந்த ஆப்ஜெக்ட் அடைவதற்கு நான் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், அவனை வந்து ரொம்ப நேரம் பேச்சு கொடுக்கணும். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் காரை நீ பார்க் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கொடுத்த, அந்த ஆள் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அந்த சாவியை கொண்டு உன்கிட்ட கொடுத்தான், அவன் உனக்கு முன்னே தெரிஞ்சவனா அல்லது தெரியாதவனா, தெரியாதவன்கிட்ட ஏன் காரை கொடுத்தான்னு இந்த மாதிரியான கேள்விகள் தான். இல்லை சொல்கிறான்னு தொடர்ந்து அடிக்கிறத வந்து வீடியோகிராஃப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜன்னல் வழியாக ஒருவேளை அந்த வீடியோவே வரலன்னா அது என்னவா இருக்கும் சார் அந்த கேஸோட நிலைமை? வீடியோவே வரல அப்படின்னாலும் அவங்க தம்பி நவீன் இருக்கான் பார்த்தீங்களா, நவீன் வந்து அவன் கன்ஃபெஷன் கொடுத்துருக்கான். என்ன இப்போ இவங்க செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம்னா எவ்வளோ, அதாவது அந்த சுவற்றுக்கும் அதாவது அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியே இருக்கும், அந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும். இதுதான் இந்த வார்த்தையை வந்து நான் சொல்ல, ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய தியரி இருக்குது. சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஒரு பெரிய தியரி இருக்குது. அந்த தியரியிலே வந்து சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா, சீன் ஆஃப் கிரைம் இஸ் ஏ மைன் ஆஃப் க்ளூஸ் அப்படிங்கிறது அடிப்படை வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, சம்பவம் நடந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இடமும் அந்த சூழ்நிலையும் தகவல்களின் சுரங்கம்.
அந்த சுரங்கத்துக்குள்ள நீந்த தெரிந்தவனா இருக்கணும், பயணம் பண்ண தெரிஞ்சவன் தான் கான்ஸ்டபிள் அல்லது போலீஸ் ஆஃபீஸர். எப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னா என்ன சந்தர்ப்பத்தில் நடந்துச்சு, அது அந்த அந்த ஆப்ஜெக்ட் அந்த அந்த ஆப்ஜெக்டை அடைவதற்கு என்னென்ன கேள்வி. இப்போ நீ இப்போ கேட்க வேண்டிய கேள்வி நானே சொல்றேன் பாருங்க. நீ எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்த, அப்போ அந்த இவங்க சிவகாமியும் நிக்கிதாவும் எத்தனை மணிக்கு வந்தாங்க, அப்போ காரை நிறுத்த சொல்லும்போது நீ போயிட்டு வந்து என்ன செஞ்சிருக்க, வீல் சேர் எடுத்து போய் கொடுத்துருக்க. ரைட்டு, வீல் சேர் கொடுத்த உடனே அவங்க வந்து காரை ஓங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மாவை அவங்க ஹேண்டில் பண்ணுறது அந்த பக்கம் போனது கொடுத்தாங்க. நீ வந்து உனக்கு டிரைவிங் தெரியாது, டிரைவிங் தெரியா நீ யார்கிட்ட கொடுத்த, தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தே. அவன் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்து கொடுத்தான், அவன் உனக்கு தெரிஞ்சவனா, அவனுடைய கேரக்டர் என்ன, கான்டாக்ட் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் தானே கேட்டுக்கணும். சார் இவ்வளவு கேள்விகளை இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட ஏன் சார் கேட்கல? நீங்க எதுக்கு கார் முதல்ல கொடுத்தீங்க? கார் கொடுக்குறவங்க யாராச்சும், இப்ப நம்ம ஒரு பர்ஸ் இருந்தாலே நம்ம அடிக்கடி தொட்டு பார்த்துக்குவோம் சார் பணம் இருக்கான்னு சொல்லிட்டு. நகையை 10 பவுன் நகையை வச்சு காரை எதுக்காக நீங்க கொடுத்தீங்க? அப்படியே கொடுத்திருந்தாலும் நகையோட ஏன் கொடுத்தீங்க? நகையை தனியா எதுக்கு கலட்டி வச்சுங்க? காரை எடுத்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் பொறுத்து எதுக்காக உங்களுக்கு நகை திடீர்னு இல்லை? அப்படியே நீங்க நகையோட கொடுத்திருந்தாலும் உடனே கார் வந்த உடனே பார்த்துருந்துருக்கணும் இல்லையா? நகை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிருக்கணும் இல்லையா? 1 மணி நேரம் பொறுத்து தான் நாங்க நகை 1 மணி நேரம் பொறுத்து தான் நாங்க நகை இருக்கானே பார்த்தோம் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? இவ்வளவு கேள்விகளை எதுக்கு சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண நிக்கிதா கிட்ட கேட்கல? நிக்கிதாவுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆச்சு. நீங்க சொன்னது நான் ஏற்புடையதான். உங்க கேள்வி நியாயமானது, மக்களுடைய கேள்வி. உங்க கேள்வியை நான் எடுக்கல. கண்டிப்பா சார், இது மக்களுடைய கேள்வி. மக்களுடைய கேள்வி நியாயமானது, ஏற்புடையதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு ரெக்கமெண்டேஷனோட அல்லது வந்து ஒரு வயதான ஒரு தாயாரோட வந்து பரிதாபமாய் வந்து என்னுடைய 9 சவரன் கார்ல வச்சுன்னா போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆரம்பத்தில் நம்பும். அதுக்கப்புறம் இவங்கிட்ட வந்து சோர்ஸே கிடைக்கலங்கிற போது அவங்களையும் வந்து திருப்பி விசாரிக்க வேண்டியதுதான் போலீஸோட கடமை. இப்போ இன்னைக்கு வந்து நிக்கிதாவுடைய கேரக்டர் வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் போனோன்னே இவ்வளோ பெரிய வழக்குகள் இவங்க மேலே இருக்கிறோன்னு இப்போ அவங்கள பற்றி விசாரிக்க வேண்டிய திசை திரும்பிடுச்சு. திசை திரும்பும். நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவனை கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவியை கொலை செய்தார். அப்புறம் பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கேயே தான் இருந்தார். அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் வந்து கள்ளக்காதலன் வழியாக தான் கொலை செஞ்சாருன்னு தெரிய வருகிறது. அப்படிங்கிற வழக்குகள் இப்போ நிறைய வழக்குகளை நம்ம பார்க்குறோம். போனோடனே வந்து ஏன்பா நீ தானே வீட்டில் இருந்த, நீ தான் நம்ம ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. போலீஸ் பாவம் அவங்க கணவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த மனைவி அழுதுட்டு இருக்குது. அந்த அம்மாவை போய் துன்புறுத்தலாமா, அப்படிதான் தொடங்குவாங்க. போன உடனே சந்தேகப்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து விசாரணை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் விசாரணையின் கோணம் வந்து சரியா வரல, ரிசல்ட் கிடைக்கலன்னு போது அடுத்த கோணத்துக்கு திரும்புவாங்க. அதுதான் லா செட்டில் டு மோஷன். அதாவது எங்க காவல்துறையில ஒரு வழக்கை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு 4 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து ஃப்ளோ சரியில்லை, அந்த விசாரணை வந்து சரியான நேர்கோடில் போகலங்கும் போது அது எந்த பக்கம் வேணாலும் திரும்பும். அதான் விசாரணை நாங்கள் ஆரம்பத்தில் எஃப்ஐஆர்ல என் பேரே இல்லைன்னு சொல்லுவாங்க. அடையாளம் தெரியாத 6 பேருக்கு நான் ஏரிக்கரையில் செல்லும் போது அடையாளம் தெரியாத 6 பேர் வந்தாங்க. என்னை கன்னத்தில் அறிந்தார்கள், கத்தியால் வெட்டினார்கள், என் செல்போனு பணம் எல்லாம் திருடி சென்றார்கள். அப்படின்னா எஃப்ஐஆர்ல வந்து அவங்க பேரே இல்லை. நிறைய பேர் வந்து வழக்குரைஞர்களே அப்படி சொல்லிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இட் இஸ் நாட் எஃப்ஐஆர்ல. அப்படி எஃப்ஐஆர்ங்கிறது வந்து முதல் தகவல், எப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் ஒழிய அதன் பிறகு அந்த எஃப்ஐஆர்ல எத்தனை ஆம்ஸ்டாங் கொலை பண்ணது 6 பேரா 8 பேரா 10 பேராங்கும் போது 27 போய் நின்றுப்பாங்க. அந்த 27வது நபர்லாம் வந்து எஃப்ஐஆர்ல வரல. அது போல இதே வழக்கில் வந்து நிக்கிதாவும் இவங்களுமே வந்து குற்றவாளியை மீண்டும் சேர்க்கப்படும். ஆனால் அவசரப்படாமல் பயணம் பண்ணிருக்கிறோம். இந்த காவலர்களுடைய தவறு என்ன அப்படின்னா இவங்க வந்து 3rd டிகிரி மெத்தடை பயன்படுத்திட்டாங்க, லத்தியை பயன்படுத்தியிருக்காங்க, பிளாஸ்டிக் பைப்புகளில் வந்து தொடர்ந்து அடைச்சிருக்காங்க. அவன் சாப்பிட்டானு பார்க்கல. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்ப்பொடி கலந்த தண்ணீரை அவனுக்கு குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய பிறப்புறுப்புகளெல்லாம் வந்து அதை வந்து செலுத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது மிகவும் காட்டு முறையாடித்தனமான செயல். சார் இந்த அந்த டிஎஸ்பி இல்லைங்க, அந்த டிஎஸ்பியோ அந்த எஸ்பியோ நம்ம வந்து மனம் விட்டு நம்ம வந்து விவாதம் செய்கிற பொழுது பல்வேறு 1000 பேருக்கு 1000 கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம இந்த விவாதத்தில் நம்ம பேசு பொருளா அல்லது விவாத பொருளை இதெல்லாம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஎஸ்பியோ அந்த எஸ்பியோ வந்து எப்படியாவது கண்டுபிடுறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஒழிய அவங்க
மிளகா பொடியை கலந்து அவனை குடிக்க கொடு என்னங்க லத்தி அவங்க ஆனஸில் வந்து சுருவி அவனை கொடுமைப்படுத்தினெல்லாம் வந்து எந்த எஸ்பியும் வந்து சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. எஸ்பிகள் லெவலில் வந்து ஆனால் அப்ப எஸ்பியும் டிஎஸ்பியும் வந்து ஆப்ஜெக்டிவா தான் சொல்லியிருப்பாங்க, சப்ஜெக்டிவா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆப்ஜெக்டிவா தான் சொல்லுவோம். ஆப்ஜெக்டிவ்னா இந்த நகையை எப்படியாவது கண்டுபிடி. சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாக்அப் மரணங்கள்ன்றது புதுசு கிடையாது, பல ஆண்டுகளா நடந்துகிட்டு தான் இருக்கு, எந்த ஆட்சி மாறலாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பா ஒரு கேள்வி எழுது, இது எந்த அளவு அரசியலாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த ஆட்சியில எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது அவ்வளவு ஒரு பெரிய பூதாகரமாக்குனாங்க சாத்தான்குளம் விஷயத்த, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா இந்த ஆட்சியில 25 மரணங்கள் தேவைப்பட்டதா முதலமைச்சருக்கு வந்து தன்னுடைய துறை சரியா செயல்படலன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இருந்தே நான் பல்வேறு ஊடகங்கள்ல வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை என்று தான் நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். எனவே வந்து இதுக்கு வந்து இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ட்ரிபிள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு வேண்டிய ஒரு உறவினரையே வந்து நாமக்கல் காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போய் வச்சுட்டாரு. நந்தகுமார்னு ஒரு உதவியாளர் வச்சிருக்காரு. என்னப்பா ஒரு பெட்டி அஃபென்ஸு, காலையிலேருந்து குழந்தைகள்லாம் தனியாக இருக்காங்க, குறவனெல்லாம் தனியாக இருக்காங்க, அவரை கொண்டு போய் விடு. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ விசாரிச்சா சார், இப்போ விட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை அடைத்து வைத்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் லஞ்சமாய் பெற்றுக்கொண்டு இப்போ நாமக்கல் டிஎஸ்பிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவரும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நந்தகுமார் அவர் விட்டு ஐயா இப்போ அவர் எழுதி வாங்கிட்டு இப்போ விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருக்காரு. ஒரு காவல்துறை முன்னாள் ஏசிபியா இருந்திருக்கீங்க. ரொம்ப வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணும்போது இந்த முதலமைச்சருக்கு போய் சேரட்டும் இந்த செய்தி. அவர் வந்து நாமக்கல் எஸ்பி கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவர் வந்து ரொம்ப மாலை மரியாதையோடு திருச்செங்கோடுக்கு மாற்றப்பட்டார். அப்ப வந்து காவல்துறையில முதலமைச்சர் நேரடியா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துறையிலேயே இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரங்கள் லஞ்சங்களோட ஒரு நாள் நடந்த நிகழ்வு இது. பல முறை வந்து இது மாதிரி காவல் நிலையங்களில் வந்து கொண்டு வந்து உள்ள அந்த கேஸில் போட்டுருவோம், இந்த கேஸில் போட்டு மிரட்டி 10,000 25,000 வசூல் பண்ணுகிற வந்து கருப்பாடுகள் நிறைய நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல யாரெல்லாம் கருப்பாடுகள் என்று இதுவரையுமே நீங்கள் கண்டுபிடித்து அடையாளம் காட்டவில்லை. அவங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வந்து ஏஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு யாரெல்லாம் நியாயமாக வேலை செய்கிறாங்களோ அவங்கள மட்டுமே வந்து மக்களை சந்திக்கிற பணிக்கு நீங்கள் பணி அமர்த்தினா தான் இந்த காவல்துறை வந்து நற்பெயரை பெற்று தரும். அதுதான் நான் கேட்கலாம் சார், எது மாறணும் எது மாற்றப்பட வேண்டும் சார்? இல்லை யாரெல்லாம் கருப்பாடுகள் யாரெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அப்போ அரசியல் தவிர்க்க முடியாதா போயிடுச்சு. மாவட்ட செயலாளரும் மந்திரிக்கும் வேண்டியவன் தான் வந்து நல்ல காவல் நிலையத்துக்கு வர முடியும். அப்போ எந்த தவறு செஞ்சாலும் அவனை வந்துச்சு காப்பாற்றுற மாதிரியான அரசியல்வாதிகள்கிட்ட நிழலிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு காவல்துறை தலைவர்கள் அந்த காலத்தில் தான் ஒரு ஐஜி இருப்பார், ஒரே ஒரு ஏடிஜிபி, ஒரு இப்போ வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து கிட்டத்தட்ட 30 ஐஜிபி வந்துட்டாங்க, இவ்வளோ கமிஷனர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கீழே இருக்கிற கருப்பாடுகள் யார், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற எஸ்பியே செய்ய முடியாது. ஏன்னா அவர் வந்து மாவட்டத்துக்கு வேண்டியவர், இவர் மந்திரியோட ஆள், அதனால் அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்படிலாம் வந்து காவல்துறைக்குள்ள ஒரு ஆள் இருக்கக்கூடாது. அப்படி வேறு துறைகளில் ஏதாவது இருக்கலாம், ஒரு விவசாயத்துறையில் இருக்கலாம், கொஞ்சம் உரத்தை அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டுட்டான் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீதியை வந்து பாதிக்கப்பட்டவனை விட்டுவிட்டு என்னங்க யார் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அவன் பக்கம் நீதி சொல்கிற காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே வந்து அவங்களெல்லாம் வந்து அடையாளப்படுத்தணும். அதுதான் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவ்வளோ குறைகளுக்கு காரணம். கருப்பாடுகளை வந்து நீங்கள் அடையாளம் காணவில்லை, அவர்களை கண்டுபிடித்து ஓரம் கட்டவில்லை. அதனால தான் இந்த மாநில அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. இப்போ அஜித்குமார் உயிரிழந்துட்டாரு, அந்த பெண்மணி நிக்கிதா தலைமறைவாட்டாங்க, நகையை வச்சிருந்தாங்களான்னு கூட தெரியல, அதுவே இப்போ பெரிய ஒரு பிரச்சனையா மாறி நிற்குது. அவங்களே கடைசியில் பார்த்தீங்கன்னா பல மோசடிகளை பண்ணியிருக்காங்க. தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிகிதாவுடைய கம்ப்ளைண்ட் வந்து உண்மையானது தானா அப்படிங்கிறது வந்து பெரிய சத்திய சோதனைக்கு உட்படுத்தப்படும். அதில் வந்து தான் இந்த வழக்கு அப்போ முழுமையாக வந்து இந்த கம்ப்ளைண்டே வந்து உண்மைத்தன்மை இல்லாத போது இவ்வளவு டிராவலை வந்து அவசரப்பட்டு நிகழ்த்திருக்காங்களேன்னு நீங்கள் சொன்னபடி யாரை வந்து அந்த 10 பேரை டெப்யூட் பண்ணாங்க, யார் வந்து எஃப்ஐஆர் போடாமே அந்த விசாரணையை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண சொன்னாங்க, அவங்க அத்தனை பேருமே வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும். இப்போ வந்து இப்போ மினிஸ்டர் ரகுபதியே வந்து ஒரு நல்ல
குடும்பத்தை சேர்ந்த பல கல்லூரிகளை நடத்தக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் சொல்றாரு, இன்னைக்கு மனம் திறந்து வேதனையோட சொல்றாரு அவரு. நான் அவரை பாராட்டுறேன், ரகுபதியை நான் பாராட்டுறேன். என்ன சொல்றேன், உப்பு தின்னணும் தண்ணி குடிச்சே ஆகணும்னு. தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர் சொன்னாரு, நாங்க இத்தனை அறிவுரை சொன்னதுக்கு அப்புறமா அப்படி அவர் சொல்றாரு, உங்களை மீறி நடந்துடக்கூடாது. நான் இத்தனை அறிவுரை சொன்ன போதும், இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த போதும் மீறி நடக்கிறார் என்றால் அவர் வந்து சட்டத்தில் அத்தனை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டோம், அதுக்கு நான் வழிமொழிகிறேன்னு சொல்றாரு. ஸோ முதல்வருடைய வழிமொழிதல் கூட வந்து நம்ம பாராட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு ஈவிரக்கமே கிடையாது. நீ வந்து உன்னை விசாரிக்க சொன்னா நீ இவ்வளவு கடுமையா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக நீ தன்னிச்சையா பண்ணதுக்காக அனுபவிடா சொல்லிட்டாரு. இதுதான் வந்து எதிர்கால காவல். முதல்வரே சார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டும், அதுவே முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ இல்ல. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது என்ன சொன்னாருங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்ல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை, உங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து சரியில்லாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வந்து காவல் நிலையத்தில் அடிச்சு கொலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க மீது வந்து கொலை குற்றம் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க மீது கொலை குற்ற வழக்கு பதிவு செஞ்சு இன்ன வரைக்குமே பெயில் வர முடியாமல் அந்த அந்த அதிகாரிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்கிற வரை தோளோடு தோல் நின்று உடனிருந்து பயணம் செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா போய் திரு பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், எதிர்கால காவல்துறையை வந்து கருப்பாடுகள் இல்லாத காவல்துறையா உருவாக்குறதுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த போதும் இதை வச்சு பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தவங்க நிறைய பேர் இருக்கான். இந்த துறையை வந்து சம்பாரிச்சு மிஸ்யூஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் வந்து மந்திரி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி சம்பாதிக்கலாங்கிறதுக்காகவே வந்து 20% ஆஃப் த பீப்புள் இருக்கான். அவனால தான் இதெல்லாம் வருது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேஸை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா நம்ம ஸ்பெஷல் பார்ட்டிலே இருந்துக்கலாம், ஸ்பெஷல் பார்ட்டிலே இருக்கலாம். டிஎஸ்பியோட மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட், காலையில் ஒருத்தர் வருவான், மத்தியானம் ஒருத்தர் வருவான், சம்மன் கொடுக்குறவன் கண்டுபிடிக்க முடியல, 2 நாள் சாப்பிடாம 3 நாள் சாப்பிடாம. நான்லாம் காவல்துறையில் வட சென்னையில் ஒரு வார காலம் வந்து அங்கே இருக்கிற பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு அந்த ரூம்லேயே இருந்தாலும் வாழ்க்கையில் வேலை பார்த்துருக்கோன்னு வைங்களேன். இப்படி கடினமாய் வேலை பார்க்குறவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் வந்து சொகுசு வாழ்க்கையே காவல்துறையில் வந்து சேர்ந்ததே அவன் வந்து அவங்க மந்திரி வச்சு தான், எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் வச்சு தான். அவன் சொகுசான இடத்துல தான் வேலை பார்ப்பான், சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்வான். அவன் வந்து இறங்கி போய் வந்து யார்கிட்டையும் வந்து டீப்பாக கூட விசாரிக்க மாட்டான். அந்த மாதிரி ஆளுகள் குடியிருக்கிறதுக்கான இடம் அல்லது. ஏன்னா இது ஒரு புனித பயணம். மனிதர்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட 395 அதிகாரங்களையும் சலுகைகளையும் என்னங்க காத்து பேணி பாதுகாத்து மனிதன் வந்து எல்லா கான்ஸ்டியூஷனில் கொடுக்குற எல்லா ரைட்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தனி மனிதனுடைய உரிமையும் உடைமையும் பாதுகாக்கணும். இதுதான் நம்ம அடிப்படை கடமை அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க மட்டும்தான் காவல்துறையில் பயணம் பண்ணுறோம். இப்படி மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேருமே சட்டத்துக்கு உட்படுத்தி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்ப அஜித்குமாருடைய மரணம், இந்த 25 லாக்அப் மரணங்கள், இந்த நிகழ்வுகள் திமுகவினுடைய எதிர்காலத்தை வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்க? சட்டமன்ற தேர்தலில் இது வந்து ஒரு பேசு பொருளாய் கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறது உறுதி. அதை வந்து எப்படி கடந்து செல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா எந்தெந்த அதிகாரி மீது முறையாக என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்னு ஒரு அக்கறை அதிகாரி மீது என்னென்ன நடவடிக்கை பாரபட்சம் இல்லாமல் வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரானால் எதிர்காலத்துல வந்து அவங்க நாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்ல முடியும். எடுப்பாரு நினைக்கிறீங்களா? எடுக்க பின்னாடி எடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் பிரச்சனைல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ். அந்த வெஞ்சன்ஸினுடைய அடிப்படையில தான் அந்த 2 பேரை டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல அஜித்குமாருடைய மரணம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவும் கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தினால் மட்டும்தான் நாங்க இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உயர் அதிகாரிக்கு இன்னொரு உயர் அதிகாரி அழுத்தம் கொடுத்திருக்காரு. அந்த உயர் அதிகாரியை திமுக அரசாங்கம் வெளியே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த உயர் அதிகாரியை அல்லது யார் இந்த அழுத்தத்துக்கு காரணம் என்பவரை இல்லைங்க சரியான தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் அது ஒரு பெரிய கேள்வியாக வைக்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் ஆளுகின்ற அரசு தன் செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார், எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.